எஸ்ஐஆர் படிவத்தை யாருக்கு தர வேண்டும் என முடிவு செய்வதாக தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் குளறுபடி செய்து வருவதாக கூறி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சுவாமி சிவானந்தா சாலையில் 3000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய ஆதவ் அர்ஜுனா, பிஎல்ஓவை திமுகவினர் மிரட்டி யாருக்கு எஸ்ஐஆர் படிவத்தை தர வேண்டும் என முடிவு செய்கிறார்கள் என்று கூறினார். எஸ்ஐஆருக்கு எதிராக பேசும் திமுக சட்டமன்றத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக ஏன் தீர்மானம் நிறைவேற்றவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு திமுகவோட அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து 6,41,00,000 மட்டுமில்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. பின்னர் பேசிய தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை திமுகவினர் மற்றும் பாஜகவினர் மிரட்டுவதாக கூறினார். அனைத்து கட்சிகளின் கருத்து கேட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை குளறுபடி இல்லாமல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். எஸ்ஐஆர் விவகாரத்தில் தாவேக தொண்டர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் ஆனந்த் தெரிவித்தார்.